வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலக்கலான தவளை அடை பார்க்க போகிறோம். இந்த தவளை அடை செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு குண்டு அரிசி, அதாவது நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 250 கிராம் எடுத்திருக்கேன். கடலை பருப்பு 35 கிராம் எடுத்திருக்கேன். உளுந்தம் பருப்பு 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் காரத்துக்கு வரமிளகாய் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வரமிளகாய் வேணும்னா காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சாப் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ இந்த தவளை அடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸை 1 by 1 மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ரவை டைப்பில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வரமிளகாயை சேர்க்குறேன். வரமிளகாயை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வரமிளகாயை அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்புகளை சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு, நம்ம எடுத்த கடலை பருப்பு, நம்ம எடுத்த பாசி பருப்பு, ஃபைனலாக நம்ம எடுத்த அரிசி. இது எல்லாமே சேர்த்து நம்ம ரவை டைப்பில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை மாதிரி நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸை அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்த தயிரை விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. மாவு எற படத்துக்கு இருக்கணும். நம்மளுக்கு மாவு எடுத்து விட்டால் மாவு நம்மளால் விட முடியணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கரண்டிலே நம்ம உடச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம தாளித்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தாளிக்கிற சட்டி எடுத்து வச்சு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் போல் உளுந்து, 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி எடுத்த வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்பலாம் வதக்கக்கூடாது. வெங்காயத்தை நம்ம லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வெங்காயத்தை வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் போல் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், 50 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண தவளை அடைக்கான பேட்டரில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சதை நம்ம கொத்திடலாம். ஸோ தாளிச்சதை சேர்த்தாச்சு. நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கறந்து எடுத்துகிட்டு 1 மணி நேரம் போல் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1.5 மணி நேரம் போல் நம்மளுக்கு இது நல்லா லைட்டாக புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம அடையை இட ஆரம்பிக்கலாம். ஸோ 1.5 மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேன் எப்படி உங்களுக்கு தவளை அடை செய்கிறதுங்கிறத காட்டுறேன். தவளை அடைக்காக வேண்டி நம்ம மாவு 1 மணி நேரம் போல் ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள், 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஆடை தட்டிடலாம் நம்ம. ஸோ நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம் நல்லா திக்காகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். சும்மா 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். சுடும்போது மொத்தம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா கலக்கலாக இருக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய்
வைத்திருக்கேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கரண்டி மொத்தம் எண்ணெயில வந்து போர் பண்ணணும். போதும், ஜஸ்ட் ஒரே ஒரு கரண்டி மட்டும் விட்டா போதும். மிதமான தீயில வந்து ஒரு பக்கம் வந்து 3 நிமிஷம் போல ஆகும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. 3 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம். 3 நிமிஷம் போல ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வெந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி நம்ம திருப்பி போடலாம். ஸோ லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் விடணும். ஓரங்கள்ல கொஞ்சமா எண்ணெய் விடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல விட்டுடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல வச்சுட்டு நம்ம எடுக்கலாம் மிதமான தீயில. ஸோ 4 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு மிதமான தீயில. அடை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்க, அடை வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இன்னொரு அடை விடலாம். பாருங்க, 1/2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. ஒரே ஒரு கரண்டி போல எடுத்துட்டு நம்ம அடையை வந்து இட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா நீங்க இது போல மெலிஸ் பண்ணிக்கலாம், தின் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அடை வந்து கனமா இருந்தா நல்லா இருக்கும், வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இது போல நம்ம தின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2 நிமிஷம் தான். 2 பக்கமும், இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் மிதமான தீயிலே வைத்திடலாம். அதே நம்ம கனமாவே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் போல ஆகும். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம். ஸோ பாருங்க, 2 மினிட்ஸ் போல மிதமான தீயில வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல வச்சுக்கலாம். ஸோ 3 நிமிஷம் போல மிதமான தீயில இருக்கணும். இப்போ வந்து இந்த பகுதிக்காக வேண்டி அதே ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம சுத்திர விடலாம். அடைனாலே கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா பிடிக்கும். ஸோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வெந்துடுமோ நம்ம எடுத்துடலாம். இந்த அடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், ஆனா கலக்கலான டேஸ்ட்ல இருக்கும். ஸோ 3 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்புல இருந்து 3 நிமிஷம் போல ஆயிடுச்சு. அடையை வந்து பாருங்க நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப கலக்கலான தவளை அடை உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமா இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இதே போல வேற ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.